வேண்டும் சுவாமி. தாசன் அடியேன் மிகவும் தன்னியனானே. தாங்கள் முன்பே வந்து விட்டீர்களா? அடியேன் கவனிக்கவில்லை, மன்னித்தருளுங்கள். அரையரே, சுற்றி இருப்போரை கவனியாது மனதை உள்முகமாய் திருப்பி பாசுரத்தில் லயித்து உன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தாயே, அதில் அடியேன் என்னையே மறந்தேன். ஆனால் சட்டென்று நீ அடியேனை கவனித்து விட்டதால் பட்டென்று பாசுரம் சேவித்து பாவங்கள் காட்டுவதை நிறுத்திவிட்டாயே. அதைத்தான் அடியேனால் மன்னிக்க முடியவில்லை. அனைத்தையும் துறந்த அடியேனை போன்ற சந்நியாசிகளையும் ஈர்த்து விடுகிறாயே அரையரே. உமது இந்த சிறப்பு தொண்டு என்றென்றும் சிறப்பு பெறட்டும். இந்த தொண்டை நித்தியம் அந்த அரங்கனின் முன் நிகழ்த்த அருளியது தாங்களன்றோ சுவாமி? ஒரு விதத்தில் அது சரிதான் என்றாலும் உன் விசேஷமான அபிநயத்தால் அப்பாசுரத்தின் பாவத்தை அப்படியே வெளிக்கொணர்ந்து விட்டாயே அரையரே. இல்லையா பெரிய நம்பி? ஆம் சுவாமி. தொண்டரடி ஆழ்வாரின் திருமாலை என்னும் பாசுர தொகுப்பை பெருமாலையாக சூடிய திருவரங்கன் அம்மாலையை நம் அரையரிடம் அளித்துள்ளான் போலும். அதன் நேர்த்தியும் வாசமும் நம் அனைவரையும் வசீகரித்ததில் ஆச்சரியமில்லை சுவாமி. நன்கு சொன்னாய் பெரிய நம்பி. தொண்டரடி பொடியாழ்வாரின் பக்தி பாவனை அப்படி. எப்படிப்பட்ட ஆழ்ந்த அர்த்தங்கள் இப்பாசுரத்தில்! விதிவசத்தால் அந்த அரங்கனை சில காலம் மறந்து புற விஷயத்தில் நாட்டம் கொண்டிருந்தார் ஆழ்வார். அதெல்லாம் இந்த அரங்கன் அரங்கத்தில் நடத்திய நாடகம். பின்னர் ஆழ்வாரை தன்னிலை உணர வைத்து தன் பக்கமே பார்வையை நிலைக்கச் செய்தான் மாயங்கள் புரியும் மணவாளன் அரங்கராஜன். சில காலம் அரங்கனை மறந்த ஆற்றாமையால் ஆழ்வார் இனி புறவிஷய இன்பங்கள் ஏதும் வேண்டாம் என்கிறார் இப்பாசுரத்தில். சுவாமி, இப்பாசுரத்தின் அர்த்த விசேஷம்தான் என்ன? அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் சுவாமி. சொல்கிறேன். எங்கும் பச்சை பசுமையாய் காட்சியளிக்கும் இப்பூமியானது அரங்கனின் தேவியாகிய பூமி தேவியை குறிக்கும். அவளால் ஆறத் தழுவப்பட்ட எம்பெருமானின் திருமேனியானது பச்சை மாமலையாய் காட்சியளிக்கிறதாம் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு. அரங்கனின் திருவாய் பவளத்தை ஒத்தது, திருக்கண்களோ செந்தாமரையை ஒத்தது. தன் பக்தர்களை காக்கும் விஷயத்தில் ஒரு சங்கல்பம் எடுத்துவிட்டால் அதிலிருந்து சிறிதும் விலகாமல் அந்த சத்தியத்திலேயே நிலையாக நிற்பவன் என்பதால் அச்சுதன் என்று அழைக்கப்படுகிறான். அவனே அமரர் தலைவன். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்து இறங்கி மாடு மேய்க்கும் ஆயர் குலத்தில் வந்து அனைவரும் காணும்படியும் அனுபவிக்கும்படியும் எளிமையாய் ஆயர் கொழுந்தாய் இருந்தான் அல்லவா? அந்த லீலையை அனுபவித்து இன்புறுதலுக்கு அந்த இந்திரலோகத்தை ஆளும் வரம் தந்தாலும் ஈடு இணையாகாது. எனவே எனக்கு இந்திரலோகம் வேண்டாம், இந்த அரங்கனை கண்டுகளித்தலே போதும் என்கிறான். ஆஹா, என்னே ஆழ்வாரின் பக்தி! உண்மையில் ஆழ்வார்கள் பக்தி பெருங்கடலில் ஆழங்கால் பட்டவர்கள். ஆம் நம்பி, நம்மால் ஆழ்வார்களைப் போல் கடல் புகுந்து முத்தையும் பவளத்தையும் மற்றும் பல ரத்தினங்களாகிய தமிழ் பாசுரங்களையும் வெளிக்கொணர முடியாவிட்டாலும் அந்த கடலின் கரையில் நின்று அருட்கடலை ரசிக்கலாமல்லவா, வியக்கலாமல்லவா? நிச்சயம் சுவாமி. ஆனால் அடியேன் போன்றவர்களால் மற்றொன்றையும் செய்ய முடியும். அது என்ன நம்பி? தங்களை போன்ற ஆச்சாரியர் கடலில் பல தூரம் பிரவேசிக்கும் படகு போன்றவர்கள். எங்கள் நம்பிக்கை என்ற துடுப்பிற்கு எவ்வளவு சக்தியோ அதைக் கொண்டு அக்கடலில் பயணித்து நாங்களும் அனுபவிக்கலாம் அல்லவா சுவாமி? நம்பி, உன் பெயருக்கு ஏற்றாற்போல் நீ பெரிய நம்பிதான். எதையும் கடல் அளவு யோசிக்கிறாய். அரையரே, மொத்தத்தில் உன் பக்தி, இசை, நடனத்தாலும் பல ரத்தினங்களை இவ்வரங்கத்திற்கு சேர்ப்பாய் என்பதை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இந்த அனுபவங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவன் என்றும் திகட்டாத அமுதமாக உள்ளே சயனித்திருக்கின்றானே,
அவனை சென்று சேவிப்போமா? ஆம் சுவாமி, சன்னதிக்கு எழுந்தருளுங்கள். மயூரவண்ணன் சுவாமி, நமஸ்காரம். நலமாக இருக்கிறீர்களா? தாசன், அடியேன் நலம்தான். தாங்கள் நலம்தானே? நலமாக இருக்கிறேன் சுவாமி. நல்லது. அன்று உம்மை மிகவும் படபடப்பாகவும் பதற்றமாகவும் பார்த்தது இன்னும் என் நெஞ்சிலேயே இருக்கிறது. அது என்னவோ, அன்றைய நிலை அப்படி. இதுவரை நடந்திராத ஒன்று நடந்துவிட்டால் மனம் படாத பாடுபட்டு விடுகிறது. என்ன செய்வது? என் பாரியாளின் பதற்றம் என்னையும் தொற்றிக் கொண்டது. நீர் சொல்வது வாஸ்தவம்தான். சாதாரணமாக நீர் அவ்வளவு பரபரப்பாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படாதவர். வேத நெறிகளை கடைபிடிப்பதால் இயல்பாக ஏற்படும் பொறுமை எப்போதும் உம்மிடம் காணப்படும். ராமானுஜன் அகத்திற்கு திரும்பாத அந்த இரவு பொழுதை இப்போது நினைத்தாலும் மனம் சங்கடப்படுகிறது. தாங்கள் கொடுத்த தைரியம்தான் அடியேனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அதைக் கொண்டு காந்திமதியையும் ஓரளவு சமாதானப்படுத்த முடிந்தது. உங்கள் அகமுடையாள் காந்திமதி சௌக்கியம்தானே? இருக்கிறாள். தாங்கள் சொல்வதை பார்த்தால் காந்திமதி இன்னும் தன் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று புரிகிறது. உண்மைதான் சுவாமி. ஏதோ ஞாபகத்தில் குழந்தை ஓர் இரவு முழுவதும் கோவிலில் தங்கிவிட்ட விடியற்காலையில் வந்துவிட்டான். அவனை பார்த்ததும் தான் எங்கள் இருவருக்கும் நிம்மதியாயிற்று. பின்னர் காந்திமதி ஏன் இயல்பாக இல்லை என்கிறீர்கள்? என்னவென்று சொல்வது? ராமானுஜன் அன்று அது போன்று நடந்து கொண்டதற்கு கல்யாண பேச்சுதான் காரணம் என்றும் தனக்கு அதில் சற்றும் விருப்பமில்லை என்றும் கண்டிப்பாக கூறிவிட்டான். அதிலிருந்துதான் காந்திமதி தன் இயல்பான நிலையில் இல்லை. அடடா, எதுவும் காலாகாலத்தில் நடக்க வேண்டும் என்று காந்திமதி நினைப்பதில் தவறொன்றும் இல்லையே. சுபஸ்ய சீக்கிரம் என்றுதானே சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் இது ராமானுஜனின் கல்யாண விஷயம். அவன் சந்தோஷமும் மன திருப்தியும் முக்கியம் அல்லவா? அவனுக்கு விருப்பமில்லாத போது அடியேனால் அவசரமோ நெருக்கடியோ கொடுத்து அவனை பணிய வைப்பது முறையாக இருக்காது. உண்மைதான். உங்கள் பேச்சு மிகவும் நியாயமானது. சரி, நான் வேண்டுமானால் ராமானுஜனிடம் இதை பற்றி பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் சுவாமி. கொஞ்ச நாள் போகட்டும். இதமாக அவனிடம் எடுத்துச் சொல்லி பார்ப்போம். அதுவரை அமைதி காப்பதே நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் சரிதான். ஆனால் ஒன்று நிச்சயம், ராமானுஜன் ஒரு உத்தமமான பிள்ளை. சாஸ்திரங்களை இந்த சிறு வயதிலேயே நன்கு உணர்ந்தவன். கல்யாண விஷயத்தில் தயக்கம் காட்ட ஏதோ ஒரு சங்கடம் அவன் மனதில் இருக்கலாம். அதில் அவனே கூடிய விரைவில் தெளிவடைவான். பகவானிடம் விட்டுவிடுங்கள். ஆதிகேசவன் அவனுக்கு நல்ல தெளிவை ஏற்படுத்துவான். சுவாமிகளே, உம்மிடம் ஒரு விஷயமாக உபகாரம் வேண்டி வரவிருந்தேன். உங்களை இங்கு பார்த்ததும் சம்பாஷணை வேறு எங்கோ போய்விட்டது. உபகாரம் என்று ஏன் பெரிய வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? அடியேனால் முடியக்கூடியது என்றால் நிச்சயம் செய்து தருகிறேன். உங்களுக்கு இவ்வோர் ஆறாவமுதனை தெரியும் அல்லவா? யார்? நம் திருமஞ்சன வீதியில் இருக்கிறாரே அவரா? இல்லை சுவாமி, தர்ப்பம் மற்றும் பூஜை திரவியங்களை வியாபாரம் செய்து வருகிறாரே. ஓ, அவரா? தெரியும். சொல்லுங்கள் சோமயாஜி. அவருக்கு ஒரு பெண், ஒரு பிள்ளை. பிள்ளையாண்டன் இளையவன். பெயர் வெங்கடகிருஷ்ணன். இதனால் வரை மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள குருகுலத்தில் தங்கி பாலபாடம் பயின்று வந்துள்ளான். இப்போது அதற்கு மேற்பட்ட படிப்பை தங்களிடம் தொடரச் செய்யலாமே என்று ஒரு ஆசை. அந்த உபகாரத்தை தான் வேண்டி வந்தேன். ஆறாவமதனே இதை பற்றி உங்களிடம் தெரிவித்தாரா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். பரஸ்பரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது இப்படி தெரிவித்தார். சோமயாஜி, பாலபாடத்திலிருந்துதான் இங்குள்ள மாணாக்கர்களுக்கு அடியேன் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். ராமானுஜன் மட்டும்தான் இதில் விதிவிலக்கு. காரணம், அடியேனே விருப்பப்பட்டு அவனை என் பாடசாலைக்கு அழைத்து போனேன். பாலபாடம் முழுவதும் அவன் தங்களிடமிருந்து தகுந்த முறையில் சிக்ஷை பெற்று வந்துள்ளான். அதனால் ராமானுஜன் விஷயம் வேறு. அடியேன் அதை மனதில் வைத்து உங்களிடம் கேட்கவில்லை சுவாமி. அடியேன் உங்களை நன்கு அறிவேன் சோமயாஜி. ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை.
பாலபாடம் வரையில் எங்கோ வெளியூரில் படிக்க வைத்துவிட்டு இப்பொழுது ஏன் மேற்படிப்பை இங்கு தொடர வேண்டும் என்று நினைக்கிறார் ஆறாமுதன்? அதையும் அங்கே தொடரச் செய்யலாமே. சுவாமி, ஆறாவமுதன் அகமுடையாள் அந்த ஊரைச் சேர்ந்தவர். ஆதலால் அன்று அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார். இப்போது குழந்தையை வெகுநாள் பிரிந்த ஏக்கம் அவரிடம் தெரிகிறது. அதனால் நேரடியாக உங்களிடம் பேசுவதற்கு தயக்கப்படுகிறார். அவர் தயக்கப்படுவது இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையில் பாடம் என்றால் ஒரே குருமுகமாக சிறுவயது முதலே படிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த மாணாக்கனுக்கு தன் குருவை பற்றிய தெளிவும் அவர் மீது பற்றும் ஏற்படும். இப்பொழுதும் என்னிடம் பயிலும் அனைத்து மாணாக்கர்களும் அப்படித்தான் சிறுவயது முதலே இங்கு கல்வி பயின்று வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அப்படி வரும் மாணாக்கர்களுக்குத்தான் போதிக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு தனி கொள்கையே இருக்கிறது. அதற்கு மாறாக ஏன் செய்ய வேண்டும் என்றுதான் யோசனையாக இருக்கிறது. ஏன், எவ்வளவோ ஆசான்கள் இங்கும் பக்கத்து ஊரிலும் இருக்கிறார்களே, அங்கு போய் சேர்ந்து அவன் மேற்படிப்பை தொடரலாமே. அதில்லை, ஆறாவமுதன் தங்களிடம்தான் தன் பிள்ளை சேர்ந்து மேற்படிப்பை தொடர வேண்டும் என்று உறுதியாகவும் விருப்பமாகவும் இருக்கிறார். தாங்கள்தான் மனது வைக்க வேண்டும். சுவாமி, இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன் என்று தவறாக நினைக்க கூடாது. முன்பு ராமானுஜனை தங்களின் பாடசாலைக்கு அழைத்துச் செல்ல கேட்டதும் தயங்காமல் அனுப்பி வைத்ததற்கு இதற்கு பிரதிபலனாக நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கேட்டீர்கள் அல்லவா? அதற்கு பிரதிபலனாக அடியேனுக்கு இந்த உபகாரத்தை செய்து கொடுங்கள். ஆறாவமுதன் பிள்ளையை தங்கள் பாடசாலையில் மேற்படிப்பு தொடர அனுமதி கொடுங்கள். சோமயாஜி, எதை சொன்னால் அடியேனை மடக்கலாம் என்று நன்கு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதில்லை சுவாமி, ஓர் பிள்ளையின் கல்வி செல்வம் மிகவும் உயர்ந்ததல்லவா? அதுவும் உம்மை போன்ற ஓர் சிறந்த ஆசானிடம் தொடர்வதால் அந்த செல்வம் நன்கு காக்கப்படும் அல்லவா? சோமயாஜி, தாங்கள் இவ்வளவு வற்புறுத்தி சொல்லும் போது அடியேனால் மறுக்க முடியுமா? அதிலும் என் மிகச்சிறந்த மாணவன் ராமானுஜனின் தந்தை தாங்கள். அதற்காகவே அடியேன் என் கொள்கையிலிருந்து சற்று விலகிக் கொள்கிறேன். அந்த வேங்கடகிருஷ்ணனை ஒரு நல்ல நாளாக பார்த்து அடியேனிடம் அழைத்து வரச் சொல்லுங்கள். அவனுக்கு மேற்படிப்பை ஆரம்பித்து வைக்கிறேன். இப்பொழுது திருப்திதானே சோமயாஜி? சரி, அடியேன் புறப்படுகிறேன். சரி. என்ன காந்திமதி, கொத்தமல்லி விதையா உலர்த்தி கொண்டிருக்கிறாய்? ஆமா மாமி. ஏதாவது விசேஷம் வருகிறதா என்ன? விசேஷம் எல்லாம் ஒன்றுமில்லை. பொதுவான தளிகை தேவைக்குத்தான் உலர்த்தி கொண்டிருக்கிறேன். உட்காருங்கள் மாமி. இல்லை இல்லை, உட்காருவதற்கெல்லாம் நேரம் இல்லை. அகத்தில் எல்லாம் போட்டது போட்டபடி வந்திருக்கிறேன். பரவாயில்லை, உட்காருங்கள் மாமி. கும்பகோணத்திலிருந்து உங்கள் சிறிய மைத்துனர் பெண் வந்திருந்தாள் போலிருக்கிறதே. இருக்கிறாளா, இல்லை ஊருக்கு போய்விட்டாளா? போனால்தான் தேவலையே. வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மகாராணி எப்போது போக போகிறாளோ தெரியவில்லை. என்ன மாமி இப்படி அழுத்துக் கொள்கிறீர்கள்? நன்றாக கேட்டாய்ப்போ. அழுத்துக் கொள்ளாமல் என்ன செய்வது? அகத்தில் அடுக்களை பக்கத்திலேயே போயிருக்க மாட்டாள் போல் தெரிகிறது. குதிர் போல் வளர்ந்திருக்கிறாளே தவிர துரும்பு எடுத்து துரும்பு போட மாட்டேன் என்கிறாளே. தளிகைக்கு கூட மாட ஒத்தாசை செய்ய மாட்டேன் என்கிறாளா? வேண்டாம் காந்திமதி, அவள் ஓரமாக உட்கார்ந்திருந்தாலே போதும். ஆயிற்று 15ஓ 16ஓ வயசு ஆயிற்று. இவள் எல்லாம் புக்ககம் போய் என்ன குப்பை கொட்ட போகிறாளோ தெரியவில்லை. இலுப்பை கரண்டியில் கடுகை திருமாற தெரியவில்லை என்றால் பார்த்துக்கொள்ளே. எல்லாம் மாமியாரின் அர்ச்சனையோடு கற்றுக்கொண்டு விடுவாள். சரி, உனக்கு பசும்பால் இருந்தால் கொடேன், நாளைக்கு திருப்பி தந்து விடுகிறேன். கருப்பு பூனை ஒன்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அதை எப்படியாவது துரத்த வேண்டுமே என்று நினைத்து கொண்டே இருந்தேன். இன்று பாலை காய்ச்சலாம் என்று மேடை மேல் வைத்திருந்த பாலை பார்த்தால் அதில் சொட்டு கூட விடாமல் குடித்துவிட்டு போயிருக்கிறது.
இத்தனைக்கும் மூடித்தான் வைத்திருந்தேன். சாமர்த்தியமாக மூடியை கீழே தள்ளிவிட்டு பாலை மொத்தமும் குடித்திருக்கிறது அந்த திருட்டு பூனை. உழக்கு பால் தானே வேண்டும், நீங்கள் ஒன்றும் திருப்பி தர வேண்டாம். சரி என்று சொன்னேன் என்றே வைத்துக் கொள்ளேன். முந்தா நாள் கால் வீசி வெல்லம் வாங்கிக் கொண்டேன். அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாய். அதற்கு 2 நாள் முன்பு 5 பழம் ஏலக்காய் வாங்கிக் கொண்டேன். அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாய். போன மாதம் மாமி, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டாயா? சரி, பாலை கொடு. அதை திருப்பி கொடுக்க வேண்டாம் இல்லையா? வேண்டாம் வேண்டாம், சற்று இருங்கள், பால் கொண்டு வந்து குடிக்கிறேன். மாமி, இந்தாருங்கள் மாமி. சரி காந்திமதி, நான் வருகிறேன். மாமி, பாலைத்தான் திருப்பி கொடுக்க வேண்டாம் என்றேன், பாத்திரத்தை அல்ல. ஆமாம் மாமி, பாத்திரத்தை கொடுத்து விடுங்கள். பெண்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார்கள், ஆனால் பாத்திரத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது ராமானுஜா. இப்போது திடீரென்று மாமி ஒரு பொருளை கேட்டார்கள், உடனே கொடுத்து விட்டேன். அதற்கு பாத்திரம் தானே பயன்பட்டது. அதற்கு தான் பெண்கள் பாத்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அடியேன் விளையாட்டாக சொன்னேன் அம்மா. சரி காந்திமதி, நான் வருகிறேன். வாருங்கள் மாமி. ராமானுஜா, என்ன ஆயிற்றாம்? குரேசனின் அம்மா இப்போது எப்படி இருக்கிறார்கள்? விஷக்காய்ச்சல் தானா? சற்று கடுமையாகத்தான் இருக்கிறது. எல்லோருமே சற்று சோகமாகத்தான் அகத்திற்குள் வளைய வந்து கொண்டிருக்கிறார்கள். வீடே களையிழந்துதான் காணப்படுகிறது.